அன்பான தமிழ் உள்ளங்களே உள்ள செக்மெண்ட் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் உங்கள் காதல் வாழ்க்கையில் ஏன் இந்த பிரிவு. இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது இந்த ரீடிங். நீங்கள் கண்டிப்பாக ஒரு செப்பரேஷன் இல்லைனா வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்தால் மட்டும்தான் இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்தும். இல்லை இது வந்து உங்கள் ஃப்யூச்சருக்கு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஏன் இந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையில் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்றா நீங்கள் வந்து ஒன்றா பிரிஞ்சு போகணும், அதுக்காக தான் பிரபஞ்சம் இந்த பிரிவு உண்டு பண்ணியிருக்காங்களா, இல்லை இந்த பிரிவு வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு புரிதலுக்கான விஷயமா இருக்க போதா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் பெருஸ் கலெக்டிவோட வாழ்க்கையில் ஏன் இந்த பிரிவு, கலெக்டிவோட வாழ்க்கையில் ஏன் இந்த பிரிவு, கலெக்டிவோட வாழ்க்கையில் ஏன் இந்த பிரிவு. வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். பிரபஞ்சம் தெளிவாக இருக்காங்க. ரைப்னஸ், த சோர்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங், சைசோஃப்ரீனியா. இந்த சைசோஃப்ரீனியா வந்து நம்ம எப்பயுமே தப்பாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அலோனஸ் பிரபஞ்சம் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பாசிபிலிட்டிஸ், இந்த அலோனஸ், இந்த தனிமை உங்களுக்கு ரொம்ப தேவை. இந்த தனிமையில் தான் நம்ம வந்து சில விஷயங்கள் புரிஞ்சிக்க முடியும். இந்த தனிமை இல்லை அப்படின்னா நமக்கு வாழ்க்கை புரியாது. ஸோ இந்த தனிமை எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணும். இந்த ஜேர்னி வந்து ரொம்ப டஃப்பான ஜேர்னி. இதில் வந்து நீங்கள் ஒரு துணையோடு போகிறத விட தனியாக போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஜேர்னி வந்து ஈஸியாக இருக்கும். இட்ஸ் லைக் பிரபஞ்சம் வந்து உங்களுக்குன்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தனி பாதை, வாழ்க்கை பாதை. யாருக்குமே ஒரே மாதிரி வாழ்க்கை பாதை இருக்கவே இருக்காது. ஒரே மாதிரி இன்சிடென்ட்ஸும் இருக்காது. ஒரே மாதிரி சம்பவங்கள் வேணால் இருக்கலாமே தவிர அது வந்து ஒரே ஆர்டரில் இருக்காது. வித்தியாசமாக தான் இருக்கும். அப்படி தான் இறைவனோட படைப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு டஃப் சுச்சுவேஷன்லேருந்து இங்கே போகிறீங்க. இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சில விஷயங்களை விடணும். இங்கே வந்து நிர்வாணா இருக்குது. ஸோ இது வந்து புரிதலை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இந்த ஜேர்னியை நீ கடந்து போனதுக்கப்புறம் வர காதல் வந்து உங்களுக்கு நிலையானதாக இருக்கும். ஸோ மேபி இது வந்து பாஸ்ட் டஃப் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு எப்போவுமே ஒரு துணையை கூட அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. லைக் ஸ்பிரிட் கைட்ஸ், இல்லைனா வந்து சயின்ஸ். நீங்கள் தனியாக இல்லை. அதாவது இந்த பயணம் வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக 3D வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பயணம் தனிமையாக தான் இருக்க மாதிரி இருக்கும். என்னடா இது வாழ்க்கை ரொம்ப வறண்டு போய் தனியாகவே போயிட்டுருக்கே அப்படின்னு நினைக்கிறது சரியாக தான் இருக்கும். இப்போது நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா தட்ஸ் ஓகே, தட்ஸ் ரைட். ஆக்சுவலாக நீங்கள் தனியாக தான் பயணம் பண்ணுறீங்க. ஆனால் உங்களை சுற்றி எப்போவுமே உங்களோட ஆன்சஸ்டர்ஸ், ஸ்பிரிட் கைட்ஸ், இல்லைனா பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹையர் செல்ஃப், இல்லைனா உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டோட ஹையர் செல்ஃப் கூட இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனிமை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுவீங்களே தவிர உங்களோட ஹையர் செல்ஃப்க்கு அது தனிமை கிடையாது. உங்களோட ஆத்மாவுக்கு அது தனிமை கிடையாது. ஏன்னா அது நிறைய பேர்த்தோடு தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங். இந்த தனிமை உங்களுக்கு எதுக்காக வந்தது அப்படின்னா, யாரோட நீங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு புரியறதுக்காக. உங்களை ரொம்ப நாள் ஜெயிலுக்குள்ளே போட்டு அடைச்சி வெளியில் போகும்போது நீங்கள் என்ன மாதிரி போகும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன தப்பே பண்ணிட்டீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்களை வந்து இல்லைனா நீங்கள் ஒரு பறவை, உங்களை வந்து ஒரு கூட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சு டெய்லி வந்து சாப்பாடு மட்டும் தண்ணி மட்டும் போடுவாங்க. உங்களுக்கு வந்து அந்த இத்தனோண்டு கூடு தான், எங்கேயும் போக முடியாது. நீங்கள் வானத்தில் சுதந்திரமாக பறந்துட்டு இருந்த பறவை. அப்படி தான் உங்கள் வாழ்க்கை. பிரபஞ்சம் கொண்டு வந்து உங்களை ஒரு கூட்டுக்குள்ளே போட்டாங்க. நீங்கள் வந்து நினச்சிட்டே இருக்கீங்க, என்னடா என்னைக்கடா விடுதலை வரும்னு. ஆனால் உங்களுக்கு விடுதலை நேரம் வந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கூட்டமே வருது. இட்ஸ் லைக் சோல் ஃபேமிலி. இந்த தனிமை வந்து உங்களுக்கு புரிதலுக்காக தான். இந்த டஃப் பாத் வந்து நீங்கள் தனியாக கடக்கிறதுக்கு காரணம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழகான மாற்றத்தை உண்டு பண்ணதான். அந்த சோர்ஸ் இதை பண்ணுறது வந்து பிரபஞ்சம் தான் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். இதுக்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. இந்த காதல் வாழ்க்கையில் இதுக்கான பலனை, என்னடா தனிமையாக போயிட்டுருக்கலன்னா என்னடா பேசவே இல்லை, அப்படி போயிடுச்சு, மொக்கையாக போச்சு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் சொல்கிறாங்க எல்லாம் வந்து அவங்களோட புரிதலுக்காக தான். இதை நடத்துறது வந்து இந்த லீலையை நடத்துறது பிரபஞ்சம் தான். நீங்கள் படுற கஷ்டத்துக்கான பலன் கூடிய சீக்கிரம் நீங்கள் அனுபவிப்பீங்க. இந்த தனிமை வந்து உங்களுக்கு வீண் போகிறதில்லை. இந்த நீங்கள் உங்களோட கஷ்டம் கண்டிப்பாக வீணாகாது. அதுக்கான பல மடங்கு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஸோ இது இன்னும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா கூட கண்ணை மூடிட்டு இந்த காலத்தை கடந்துருங்க ப்ளீஸ். பிரிட்ஸ் கலெக்டிவோட வாழ்க்கையில் ஏன் இந்த பிரிவு டாப்பிக்கே மறந்துட்டேன்.
ஓ மை காட்! ஃப்ளெக்சிபிள். நீங்கள் பிரபஞ்சத்தோடு சேர்ந்து போங்க, சேர்ந்தே பயணம் பண்ணுங்கள். அதுக்கு தான் பிரபஞ்சம் உங்களை ஃப்ளெக்சிபிளாக இருங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இன்றைக்கி. ரவுண்ட் அண்ட் ரவுண்டு, chaos அண்ட் கான்ஃப்ளிக்ட், co-create, இதெல்லாம் விட்டுட்டு போக சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி யாராவது வந்து சைக்கிளை ரிப்பீட் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அங்கேருந்து தான் நீங்கள் இப்போ மாறுறீங்களா இருக்கலாம். இந்த பர்சன் வந்து வெறும் என்ன சொல்கிறது, பிரச்சனைகளோட முழு உருவம். அவங்க வந்து அந்த சைக்கிள் ரிப்பீட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ஜேர்னி இந்த இடத்துலேருந்து இங்கே போகிறது வந்து தனிமையான பயணமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் தான் வரும். ஸோ கவலைப்படாதீங்க. இந்த ஃபேட் உங்களுக்கு விதி ஏதோ அது நடந்தே தீரும். ஹியர் அண்ட் நவ் இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நீங்கள் இருக்க இந்த நொடியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மாற்றம் வருது. ஒரு சிலருக்கு நீங்கள் இந்த பிரிவு, உங்களோட எக்ஸ் அப்படிங்கிற அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு நீங்கள் ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே போயிட்டுருக்கீங்க. இட்ஸ் லைக் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு நீங்கள் தனிமையில் பயணம் பண்ணுறீங்க. இந்த தனிமை பயணம் கொஞ்சம் பாரமானதாக சுமையானதாக தோன்றினாலும் இந்த பயணத்தோட முடிவு வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் கிட்ட தான் கொண்டு போய் விட போகுது. ஸோ இந்த பயணத்தை தயவு செஞ்சு சலிச்சிக்காமல் போயிடுங்க. ஏன்னா இந்த பிரயாணத்தை பிளான் பண்ணதே பிரபஞ்சம்தான். ஸோ இந்த பிரயாணத்தோட முடிவு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் நம்ப வேண்டியது பிரபஞ்சத்தை. நீங்கள் இப்போது இந்த நொடி மட்டும் வாழ கற்றுக்கோங்க. ஃப்ளெக்சிபிளாக இருங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் எப்போ வேணால் வரலாம். இப்போதைக்கு உங்களோட ஒரே ஒரு கவனம் எதுலையாக இருக்கணும் அப்படின்னா இந்த பழைய விஷயங்களை கட் பண்ணி தூக்கி போடுறதில்ல. அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும். அதாவது தை மாதம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ தான் வருது. ஸோ ரெடியாக இருங்க. தை பிறந்தா வழி பிறக்கும். ஸோ இந்த பழைய பர்சன் இல்லைனா பழைய ரிலேஷன்ஷிப்பை விட்டு தலைமுழுகிடு அப்படின்னு சொல்கிறாங்க. கோ வித் த ஃப்ளோ. கிளென்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் வந்து கடலில் போய் தலைமுழுகிட்டு வாங்க. லிட்ரலாக பிரபஞ்சம் அதை தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஐ எம் நாட் பிளேயிங். கோ டு த சீ, கிளென்ஸ் இட். வாழ்க்கை பயணம் எங்கே எடுத்துகிட்டு போகுதோ அங்கே போங்க. ஏன்னா இது வந்து உங்களை ஒரு அழகான தீவுக்குள்ளே தான் கொண்டு போய் விட போகுது. அங்கே வந்து உங்களுக்கு தேவையான அத்தனையும் இருக்கும், காதலும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பயணத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த பயணத்தோட கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம். ஸோ நீங்கள் எதுக்காக கவலைப்படணும்? நம்மளை படைச்சவனே நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க போது உங்களுக்கு ஏன் அந்த பயம்? ப்ளீஸ் பெருஸ். கலெக்டிவோட காதல் வாழ்க்கையில் ஏன் இந்த பிரிவு? ரொம்ப வருத்தப்படாதீங்க. இல்லைனா வந்து நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்களோட சிறகுகள் வந்து திரும்ப பறக்கும். காதல் சிறகுகள் சடன்னு அழைச்சிட்டு பறக்கும். மார்க் மை வேர்ட்ஸ். ப்ளீஸ் பிரிட்ஸ். காதல் வாழ்க்கையில் ஏன் இந்த பிரிவு? வாண்ட்ஸ் யூ பேக். இந்த எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து உங்களை வந்து அவங்க வாழ்க்கையில் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. பட் பிரபஞ்சம் உங்களை வந்து போகாதன்னு சொல்லிட்டாங்க. க்ரியேட்டிவிட்டி, ஃபோக்கஸ் ஆன் யுவர் க்ரியேட்டிவிட்டி. இந்த தனிமை உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்ததுக்கு காரணம் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இந்த பாஸ்ட் பர்சன் இல்லைனா காமிக் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப டிவினேஷன் அப்யூசர்னு பார்த்தீங்கன்னா திரும்ப டெரா ட்ரீடிங் பார்க்குறது, இல்லைனா போய் ஜாதகம் பார்க்குறது, இல்லைனா வந்து குறி கேட்குறது, 10 பேர்த்திட்ட ஒரே விஷயத்தை போய் கேட்குறது, பேங்க்ரப்ட். இந்த பாஸ்ட் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை அவ்வளோதான். இட்ஸ் லைக் இட்ஸ் ஓவர். ஏன்னா இட்ஸ் லைக் ஏன் ஓவர்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட குழந்தை மாதிரி உங்களை அவங்க வளர்த்திட்ருக்காங்க. உங்களே வந்து அவங்க ஒரு வழி இல்லைனா தனிமையான பயணத்தை மேற்கொள்ள சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணமானவங்களுக்கான தண்டனைகள் வந்து கிடைக்காம போக போகிறது. இட்ஸ் லைக் கர்மா. அந்த கர்மா தான் இப்போ இந்த பாஸ்ட் பர்சனை துரத்தின்ட்டுருக்கு. ஹாண்டட். ஓ மை காட், துரத்திட்டுருக்குன்னு சொன்னேன். என் கையில் இருக்க கார்டு பார்த்தீங்கன்னா ஹாண்டட். அவங்களுக்கு வந்து நிம்மதி இருக்குமா அப்படின்னா இல்லை. சைசோஃப்ரீனியா, அதனால தான் தூக்கமின்மை. அவங்களால தூங்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. கிவிங் மணி. அவங்க வந்து ஏதோ தவறு பண்ணியிருக்கலாம். மேபி நீங்கள் வந்து பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்த வரம் அதை வந்து அவங்க தப்பாக பிரயோகப்படுத்தியிருக்கலாம். அதை பிரயோகப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கலாம். அதனால தான் பிரபஞ்சம் உங்களை தடுத்து உங்களை வேறு பக்கம் அனுப்பிச்சி விட்டாங்க. அதே மாதிரி இந்த பர்சன் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க.
அதனால் அவங்க யாருக்கோ காசு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. அதனால தான் அவங்க பேங்க்ரப்சிக்கு போக போகிறாங்க. இட்ஸ் லைக் தே ஆர் கோயிங் டு லூஸ் எவ்ரிதிங். அவங்க வாழ்க்கையிலேன்னு மிச்சம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. ஏன்னா வந்து இது வந்து அவங்களோட கர்மா. எதுக்கான கர்மா? உங்களை வந்து ஒரு பெயின்ஃபுல் சிச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டதுக்கான கர்மா. ஸோ நீங்கள் வந்து இந்த காலத்தை கடந்து போக போகிறது வந்து ஒரு புத்துணர்வு பெற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே. இட்ஸ் லைக் புது பொலிவோடு இருக்க போகுது அந்த வாழ்க்கை. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து நன்றி தான் சொல்லணும். இதுக்காக நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த பாடம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இந்த பர்சன் வந்து ஒரு காரணம், அவ்வளோதான். அங்கேயே விட்டுருங்க, அப்படியே ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருங்க. ஏன் இந்த பிரிவு ப்ளீஸ்? கலெக்டிவோட காதல் வாழ்க்கையில் ஏன் இந்த பிரிவு? ஸோ இந்த பிரிவு வந்து நன்மைக்கானதா, தீமை கிடையாது. Desire is fueling your connection both emotionally and physically. It represents a deep craving for closeness and mutual goals. ஸோ வந்து உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற காதல், அந்த டிவைன் கவுண்டர் பார்ட்டோட எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா 2 பேர்த்துக்குமே மியூச்சுவலாக இருக்கும். உங்கள் 2 பேர்த்துக்கான அந்த காதல் உணர்வு வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும். அதே சமயம் வந்து உங்களுக்கு எவ்வளோ காதல் அவங்க மேலே இருக்கோ அதே அளவு காதல் அவங்களுக்கும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. யூ டெமான்ஸ்ட்ரேட் வைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன் யுவர் கரியர், பேலன்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ், ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ் ஆர் ப்ரப்பல்லிங் யூ டுவர்ட் சக்ஸஸ். ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸ் இல்லைனா வந்து உங்களோட கரியரில் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கில்ஸ், அதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு செட்பேக் பார்த்தாலோ இல்லைனா வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றங்கள் வந்தாலோ, எதிர்பாராத பின்னடைவு வந்தாலும் அதை அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அதுதான் உங்களை வந்து கரியரில் முன்னாடி கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போ ரொம்ப அது என்ன சொல்லுவாங்க, க்ரியேட்டிவ் எனர்ஜியில் இருக்கீங்க. அது வந்து லைக் ஸ்பாஞ்ச் மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து அதை அடைஞ்சிட முடியும். அந்த க்ரியேட்டிவ் ஸ்பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் இப்போ இருக்கீங்க. பிரபஞ்சம் வந்து பயன்படுத்திக்க சொல்கிறாங்க. இப்போ வந்து இது கடந்து போனதெல்லாம் மறந்துட்டு, இந்த தனிமையான பயணத்தையும் மறந்துட்டு, இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் க்ரியேட்டிவிட்டியில், உங்களோட பிஸ்னஸ், உங்களோட கரியர், நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் காதல் வந்து கை கோத்து கொள்ளும். காதலில் ஏன் இந்த பிரிவு ஸ்பிரிட்ஸ்? கலெக்டரோட காதல் வாழ்க்கையில் ஏன் இந்த பிரிவு? பாட்டம் டெக்கில் 3 ஆஃப் சோர்ட்ஸ், பெயின், பிரேக்கப், ஜட்ஜ்மெண்ட், ஜஸ்டிஸ், குயின் ஆஃப் சோர்ட்ஸ். உங்களோட வாழ்க்கையை நீங்களே வந்து எழுதிட்டுருக்கீங்க. இட்ஸ் லைக் நீங்கள் எப்படி மாற்றி எழுதினாலும் உங்கள் வாழ்க்கை அப்படி மாறும். இட்ஸ் லைக் நீங்கள் தான் உங்களோட க்ரியேட்டர். வாவ், கோ-க்ரியேட்டர். நீங்கள் பிரபஞ்சத்தோடு சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை உருவாக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாற்றம் வரும். காதல் வேணும்னா காதல் வரும், காதல் போகணுன்னா காதல் போயிடும். இட்ஸ் லைக் வாட் எவர் யூ வாண்ட். அதனால தான் நீங்கள் வந்து இந்த காதலை விட்டுட்டு போயிட்டுருக்கீங்க. உங்கள் காதலை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, அதாவது டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜியை மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அது நிச்சயமாக நடக்கும். ரைப்னஸ், நீங்கள் உங்கள் கனவுகள் நனவாகும். இந்த வலி நிரந்தரம் அல்ல. இந்த வலி வந்து உங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்க தான். அந்த பாடம் என்ன அப்படின்னா, உங்களோட சிறகுகளை விரித்து பறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹேங்க்டு மேன். ஆக்சுவலாக உங்கள் கால்கள் கட்டப்பட்டிருக்கு. கைகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிறகுகள் எல்லாத்துக்குமே பின் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் ஒரு பட்டாம்பூச்சியை வந்து நம்ம சயின்ஸ் கிளாஸில் வந்து டைசெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் குத்தி வைப்போம் இல்லையா, நிறையா கலெக்ட் பண்ணி குத்தி வைப்போம். அந்த மாதிரி இருக்கீங்க நீங்கள். ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி எழுதிட்டுருக்கீங்க. இனிமேல் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டக் எனர்ஜியில் இருக்க போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திருத்தி எழுதிட்டுருக்கீங்க. குயின் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி.
வேகமாக எழுதிட்டுருக்கீங்க. நீங்கள் ரொம்ப தெளிவாயிட்டீங்க. இந்த இந்த எனர்ஜிக்கெலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம் வந்து யாருக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும், யாருக்கு என்ன பவுண்ட்ரி வைக்கணுமோ அதை வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அழகாக கற்றுக் கொடுத்துருக்கு. மேபி அதுக்காக தான் இந்த கனெக்ஷன் உங்கள் வாழ்க்கையில் வந்ததோ என்னமோ. ப்ளீஸ் பிரிட்ஸ், கலெக்டிவோட காதல் வாழ்க்கையில் ஏன் இந்த பிரிவு? பட் உங்களுக்கு வாழ்க்கையில் வரப்போகிற டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜி, நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான முழு பதில் அது. ஸ்ட்ரென்த் இப்போதைக்கு உங்களுக்கு தேவை, தைரியம், கரேஜ் அண்ட் என்டியூரன்ஸ். கொஞ்சம் கூட சளைக்காமல் முன்னாடி போயிட்டே இருங்க. ஏன்னா வந்து பிரபஞ்சத்தோடு சேர்ந்து நீங்கள் பயணம் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பயணம் வந்து நிச்சயமாக தோற்று போகாது, கவலைப்படாதீங்க. பேஜ் ஆஃப் ஏகான்ஸ், பேஜ் ஆஃப் சோட்ஸ், கிளாரிட்டி, நீங்கள் எதிர்பார்த்த கிளாரிட்டி வருது. 6 of Acorns, 6 of Swords, move on in your life, success, triumph, வெற்றி. Page of Shells. கண்டிப்பாக உங்கள் காதல் வாழ்க்கையில் புது ஆரம்பம் இருக்குது. ரொம்ப வெற்றி அடைய போகுது அந்த காதல் வாழ்க்கை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3 of Feathers, 3 of Swords energy, release, recover, page of shells, page of cups. நீங்கள் வந்து ரொம்ப தைரியமான ஆள். இந்த இந்த பயணத்தை நீங்கள் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. இந்த பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, வெற்றியோட வெளியில் வர போகிறீங்க. இந்த ஹார்ட் பிரேக்கை ஹீல் பண்ணிவிட்டு இட்ஸ் லைக் ஒரு புது காதலுக்குள்ளே நுழைய போகிறீங்க. இந்த இந்த பயணம் வந்து தனிமையான பயணம் தான். கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே தேவையில்லை. ஆனால் இது உங்களை தேடி போகும் பயணம். நீங்கள் உங்களை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா காதல் வந்து உங்களை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த பயணம் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல் ஆகிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு தான். யாருக்கு என்ன இடம் கொடுக்கணும், பவுண்ட்ரி, உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல சுயநலம் கொஞ்சம் தேவை. உங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் நீங்கள் வந்து யூ ஆர் அ கிவர். ஏன்னா நீங்கள் உங்களை பிரபஞ்சம் வந்து அவங்களோட சேர்ந்து கிரியேட் பண்ணுறதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அழகான ஒரு ஆத்மாவாக இருக்கணும். அந்த அதோட என்ன சொல்கிறது, மேபி நீங்கள் சாஃப்ட் சைட் போயிருக்கலாம். இட்ஸ் லைக் கொடுக்கறது அன்பாக இருக்கட்டும், எனர்ஜி ஆகட்டும், மன்னிக்கிறதாகட்டும். நீங்கள் மன்னிச்சு கொடுத்து இப்போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பிரபஞ்சம் இதுக்கு மேலே நீ கொடுத்தீங்கன்னா நானே டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு உங்களை வந்து டேக் டைவர்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ ப்ளீஸ், பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடங்க. உங்களோட வாழ்க்கை பயணம் ரொம்ப நல்லா அமைய போகுது. இந்த பிரிவு உங்களோட நன்மைக்கு தான், தீமைக்கானது இல்லை. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.